பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த வருட இறுதியினுடைய நாட்கள்ல வந்துட்டோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை வேற இல்லையா? பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு இயேசு உங்களுக்கும் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க. பைபிள்ல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த இயேசு மாத்திரம்தான் மாறாதவர். அதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் இதோ ருசி பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஆனா என்னைக்கும் மாறாதவர் இந்த இயேசு மாத்திரம்தான். நம்முடைய உறவுகள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள், நண்பர்கள் யாவரும் ஒரு கட்ட சூழ்நிலையில மாறுவாங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனுஷங்க மாறிதான் ஆவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் இருப்பாங்க. ஆனா குடும்பம்னு வரும்போது ஒரு சில சூழ்நிலைகள் மாறதான் செய்யும். ஆனா என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட காரியத்திலையும் மாறாத ஒருவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கையில நிறைய முறை இந்த அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய உறவுகள் நம்மளை பொய் சொல்லணும், ஏமாத்திடும். ஏன்னா வேதத்துல ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, தற்பிரியர்கள் வாழக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லி. அதாவது சுயநலத்தோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இயேசு மாத்திரம்தான் சுயநலம் இல்லாத ஒரு மனிதர். இதோ நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். இந்த மாசம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா? இதோ இயேசுடைய பிறப்பு என்ன, இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் வாழ்வதற்காக, நம்மோடு கூட இருப்பதற்காக தான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க கேட்கலாம், இயேசு தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்ல, இயேசு இறக்கல. இயேசு இன்னைக்கும் எல்லா கல்லறையிலையும் சடலம் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில மட்டும் பாருங்க, வெறுமையான ஒரு கல்லறையா இருக்கிறது. ஏன்னா அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவராய் நம்மோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியே, இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா என்னைக்கும் மாறாதவராய் இருப்பார். என்னைக்கும் ஒரே மாதிரி அன்பு காமிப்பார். என்னைக்கும் ஒரே மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுவதுண்டு என்னன்னா, எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருந்தாலும் வந்தாலும் போனாலும் இயேசுவை தவிர ஒருவரும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்மையுள்ள ஒரு தெய்வம். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். பிரியமான ஜனமே, ஒப்பு கொடுக்க முடியுமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் மாறாதவராய் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, தொடர்ந்து கிரியை செய்யப்பா. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருந்து இன்னும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.